Daily. Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கடந்த நவம்பர் மாதம் தோட்டத்து வீட்டில் வைத்து தாய், தந்தை, மகன் என 3 படுகொலை அரங்கேறிய சம்பவத்தில் 4 மாதங்களாகியும் இன்னும் துப்பு துலக்க முடியாமல் காவல்துறை திணறி வருகிறது. 18 தனிப்படைகள் அமைத்தும் இன்னும் காவல்துறை விசாரணையில் எந்த தகவலும் கிடைக்காத நிலையில் சின்ன தடயம் கூட சிக்காத அளவுக்கு கொடூர செயலை அரங்கேற்றிய கும்பல் யார் என்ற சந்தேகமும் வலுத்து வருகிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பூபதி. 4 மாதங்களுக்கு மேலாக விசாரணை தொடர்ந்து வருகிறது. யார் அப்படின்ற தகவலும் கிடைக்கப்பெறாத நிலையில குற்ற சம்பவத்தில் ஈடுபடாதவர்கள் மீதும் பழி சுமத்தப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன கள நிலவரம்? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடைத்த சேமலை கவுண்டம்பாளையம் இந்த பகுதியில் வந்து விவசாயி ஒருவர் தனது விவசாய வீட்டில் வசித்து வருகிறார். அவர் அதாவது தெய்வ சிகாமணி, லமாத்தாள் மற்றும் அவருடைய மகன் செந்தில்குமார் ஆகிய 3 பேர் கடந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதி மர்ம நபர்களால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு இருந்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் அதாவது கோவை மேற்கு மண்டல ஐஜி, டிஐஜி மற்றும் மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பலரும் சம்பவ இடத்திற்கு சென்று தொடர் விசாரணை நடத்தி வரும் சூழ்நிலையில் வந்து தற்போது அன்றைய தினம் 14 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த வழக்கானது தொடர்ந்து முடுக்கிவிடப்பட்டது. தற்போது வரை எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலையில் மேலும் 4 தனிப்படைகள் அமைத்து மொத்தம் 18 தனிப்படைகளில் இந்த வழக்கானது விசாரணை நடைபெற்று வருகிறது. அதாவது முதல் கட்டமாக இவர்கள் வந்து ஒருவேளை அந்த வடமாநிலத்தை சேர்ந்த பவாரியாஸ் மற்றும் கொரவாஸ் உள்ளிட்ட கொள்ளையர்களாக இருக்கலாம் என்ற கோணத்தில் வடமாநிலத்திற்கு தனிப்படைகள் அனுப்பி வைக்கப்பட்டு அந்த விசாரணையிலும் நடைபெற்ற, அதுவும் தோல்வி அடைந்தது. தொடர்ந்து அந்த பகுதி, அதாவது சேமலை கவுண்டம்பாளையம் பகுதி, அவினாசி பாளையம் மற்றும் இருக்கக்கூடிய அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதாவது புதிய நபர்கள் யாராவது வந்துள்ளார்களா, கடந்த 6 மாதத்தில் உள்ளார்களா என்ற அவர்களுடைய பதிவுகளையும் கண்காணிப்பு கேமரா காட்சிகளையும் வைத்து தொடர்ந்து அங்கு விசாரணை நடைபெற்று வருகின்ற சூழ்நிலையில் வந்து இறுதியாக வடமாநில தொழிலாளர்கள், அதாவது அந்த பகுதியில் பாய், பெட்ஷீட், தலகணை உள்ளிட்ட பொருட்களை வீடு வீடாக சென்று விற்கும் அவர்களுடைய கைரேகைகளும் சாம்பிள் எடுக்கப்பட்டு இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறை தொடர்ந்து முயன்று வருகின்றனர். ஆனாலும் தற்போது வரை இந்த வழக்கு தொடர்பாக எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலையில் வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அந்த தோட்டத்து வீட்டில், அதாவது தோட்டத்து வேலைக்காக வந்த நபர் ஒருவர், அவரை இதே போல் வந்து காவல்துறையினர் வந்து ஒப்புக்கொள்ள சொல்லி அது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டு தொடர்ந்து அவர் விடுவிக்கப்பட்டு அந்த பிரச்சனையானது முடிவடைந்த நிலையில் வந்து தற்போது திருப்பூர் பலவஞ்சிபாளையம் அந்த பகுதியில் தான் நாம் இப்போ இருக்கோம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குறவன்குட்டை அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களில் சிலரை வந்து காவல்துறையினர், அதாவது செல்போன் டவர் அடிப்படையில் வந்து நீங்கள் அந்த பகுதியில் வந்திருக்கீங்க, அந்த தேதியில் நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அங்கே கூட்டிகிட்டு போய் விசாரணை, அதாவது கடந்த சில வாரமாகவே அந்த விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் வந்து குறிப்பாக அவர்களை தாக்கி அதன் மூலியமாக ஒப்புக்கொள்ளுங்கள் என சொல்லி காவல்துறை வற்புறுத்தியதாக கூறி நேற்றைய தினம் மீண்டும் அதாவது இந்த பகுதி மக்கள் வந்து குடும்பத்தோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து தங்கள் குறைகளை முறையிட்டனர். இந்த சூழ்நிலையில் வந்து நம்முடைய தற்போது அந்த விசாரணைக்கு ஆஜராகப்பட்ட அந்த நபர் உள்ளார். அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தம்பி வணக்கம். இப்போ இன்றைய தினம் வந்து நேற்று நீங்கள் அந்த விசாரணை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்துருந்தீங்க. என்ன நடந்துச்சு, விசாரணை எப்படி நடத்தப்பட்டது, அங்கே பார்த்து பேசுங்க சார். ஒரு வாரமாக வந்து அந்த விசாரணைக்கு ஒத்துழைச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த ஒத்துழைச்சலும் திங்கக்கிழமை வந்து விசாரணை கூப்பிட்டாங்க. நான் போனேன். ஆனால் போன இடத்துல என்ன போட்டு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணியாங்க சார். அதுக்கு வேணால் அடித்து இது மாதிரி கேஸ் ஊற்றுக்கோ, 5 லட்ச ரூபா பணம் தரேன் அப்படி சொன்னேன். இந்த கண்ணெல்லாம் கட்டிக்கிட்டு அவங்க வந்து துப்பாக்கி மூலியமாக வந்து ஷூட் பண்ணிடுவேன், அப்போ நீங்கள் இந்த கேஸ் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சார். அது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு கொண்டாலும் சரி நான் அதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியும் அவங்க வந்து நீ ஒத்துக்கலான்னா வந்து 5 லட்ச ரூபா பணம் வந்து இந்த கேஸ் வந்து நீ ஒத்துக்கனா உனக்கு 5 லட்ச ரூபா பணம் தரேன், அதாவது இல்லைனா ஜாமீன் உனக்கு ஆளை நிப்பாட்டுறேன் அப்படி அவங்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுங்க சார். இல்லை, என்ன காரணத்துக்காக அந்த மாதிரி சொன்னாங்க? ரெண்டாவது வந்து அவர்கள் குறிப்பாக உங்களை அவங்க தேர்வு பண்ண என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? அங்கே பெருந்தவரில் என் வீடு, எங்கள் அக்கா வீடு ஒன்று இருக்குது சார். அந்த வீட்டில் வந்து நான் குடியிருந்தேன். அங்கேருந்து நான் வந்து காலி பண்ணி இங்கே எங்கள் போக்குவரத்து சிரமமாக இருந்தனால தான் இங்கே காலி பண்ணி இங்கே வந்து இருந்துட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் சார் இந்த மாதிரி குழந்தை நடந்தது எனக்கு தெரியலை. அந்த டைமில் நான் காலி பண்ணதுனால தான் அந்த அடிப்படையில் என்னை வந்து விசாரிக்காமல் கூப்பிட்டாங்க சார். அதுக்கு நான் ஒத்துழைச்சிருந்தேன். எது தப்பு பண்ணாமலே வந்து ஒத்துழைச்சி அதுக்கு விசாரணை வச்சு பார்த்துருந்தேன் சார். நீங்கள் சொல்லுங்கள். இந்த கேஸு விஷயமாக வந்து நாங்கள் குறவர் இனத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி நாங்கள்
குறவர் இனத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி எங்களை வந்து ரொம்ப கேவலமாகவும் நடத்துகிறாங்க. இவனை கூப்பிட்டு போய் விசாரிக்கும்போது கெட்ட வார்த்தையில் பேசி, ஏண்டா நீ குறவன் தான், நீ திருடி இருப்ப அப்படின்னெல்லாம் பேசி, இது இப்போ அந்த மீனிங்கில் பேசி எங்களை வந்து மிரட்டிகிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் நேற்று வந்து இவனை மேலே கூப்பிட்டு போய் விசாரிக்கும் பொழுது அவனை வந்து அடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பின்னாடி கையை கட்டி வாயை கட்டி அவனை அடித்து இந்த கேஸை ஒத்துக்கோ, உனக்கு வேணால் 5 லட்சம் பணம் தரேன், 2 பேர்த்தும் கூட நான் ஜாமீனுக்கும் கூட நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி இவனை மிரட்டி இருக்கிறாங்க. அவன் அங்கே அந்த இடத்துல நான் கேட்டப்போ ஒன்றும் சொல்லலை. வீட்டில் வந்து தான் கேட்டதுக்கு சொன்னான், இந்த மாதிரி அடித்தாங்கக்கா, என்னை கேஸை ஒத்துக்க சொன்னாங்க, நான் எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்புறம் வலிக்குதுக்கா, நல்லா நைட்டு பிடிச்சி அடிச்சிட்டாங்க. நைட்டு நான் கூப்பிட்டு போய் ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு போய் ஊசியெல்லாம் போட்டு விட்டு மருந்து மாத்திரைலாம் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் அது மூலியமாக நான் தலைவர்கிட்ட வந்து கேட்டேன், தலைவராக இப்படியே எங்கள் ஜாதிக்காரங்கன்னு சொல்லி எங்களை வந்து இப்படியே இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, வாங்க நம்ம போய் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எஸ்பி ஆஃபீஸுக்கு போயிருந்தோம். அவர் சொன்னார், இனிமேல் பட்டு உங்களை இது மாதிரி விசாரிக்கிற அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க, நீங்கள் கேட்டாங்கன்னா விசாரித்தாங்கன்னா நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா நான் எங்களை காரணம் காட்டி எந்த குற்றவாளி தப்பிச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காண்டி நாங்கள் ஒத்துழைப்பெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் இவங்க மெயினாக எங்கள் ஏரியா பசங்களவே பிடிச்சி டார்கெட் பண்ணி கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதில் வந்து மெயின் பாயிண்ட் என்னென்னா, இவனை வந்து ஒத்துக்க சொல்கிறாங்க. இந்த கேஸில் எங்களுக்கு வந்து தலைவலியாக இருக்குது, நீங்கள் ஒத்துக்கிட்டு உள்ளே போங்கடா, உங்களை தான் நான் எடுத்து விட்றேன் அப்படின்னலாம் சொல்கிறாங்க. ரொம்ப மன அப்படின்னு கண்ணை கட்டி விட்டுட்டு சொன்னதுனால தெரியல சார். அவனை கண்ணை கட்டி விட்டுட்டு சொன்னதுனால அவனுக்கு யாருன்னு தெரியல, இன்னாருன்னு சொல்லி சொல்ல தெரியல. அப்புறம் நேற்று போய் மனு கொடுக்கும்போது நேற்றும் போலீஸ்காரங்க வந்து வாங்க அப்படின்னு சொல்லி செல்லில் கூப்பிட்டாங்க. நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேங்க. பாதிக்கப்பட்ட இந்த குறவர் சமூக மக்களை நேற்றைக்கு நாங்கள் சந்தித்தோம். இந்த மக்களை நடைபெற்ற 2 மாதங்களுக்கு முன்பாக நடைபெற்ற இந்த கொலைக்கு இன்றைக்கு வரை குற்றவாளிகள் யார் என்று காவல்துறையினர் அறியப்படவில்லை. ஆனால் இந்த குறவரின மக்களை அழைத்து கொண்டு போய் விசாரணை என்ற பெயரில் இந்த குற்றத்தை ஒப்புக்கொள் என்று துப்பாக்கி முனையில் மிரட்டியதாக இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களிடத்திலே சொன்னார்கள். நேற்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்தோம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்தோம், முறையிட்டோம். முறையாக சட்ட ரீதியாக அழைத்து கொண்டு போய் விசாரியுங்கள், செய்யாத குற்றத்தை ஏன் நீங்கள் செய்ததாக ஒப்புக்கள் என்று 10 லட்சம் பணம் தருகிறோம் என்று மிரட்டுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் காவல் கண்காணிப்பிடம் சொன்னோம். விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக சொன்னார்கள். எனவே இந்த குறவர் மக்கள் ஜாதி மக்கள் மீது தொடர்ந்து ஏவப்படுகின்ற அவல நிலையை போக்க எதிர்வருகிற திங்கட்கிழமை எமது கட்சியின் சார்பில் போராட்டம் அறிவித்திருக்கிறோம். முதல்வர் அவர்கள் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது இங்கு பூபதி, இது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம், இணைப்பிலேயே இருங்க. அதற்கு முன்னதாக இது குறித்து பேசுவதற்காக வழக்கறிஞர் மோகன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு மோகன். தற்போது இந்த செய்தியை நீங்களும் பார்த்திருப்பீங்க. அதாவது செய்யாத குற்றத்திற்கு ஒருவரை வற்புறுத்துவது எவ்வளவு தவறானது, காவல்துறையின் இந்த நடவடிக்கை எப்படி அவர்கள் அணுக முடியும், அவர்களுக்கு சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய ரெமடி என்னவா இருக்கு? சரியா சொன்னீங்க. வணக்கம். இது வந்து இங்க மட்டுமல்ல, தமிழகம் முழுக்க நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் வேங்கவேல் நடந்த சமாச்சாரம். வேங்கவேல்ல வந்து 6 மாதத்துக்கு முன்பாகவே காவல்துறை அந்த அவங்க கூட்டி போய் வச்சு ஒத்துக்கன்னு சொல்லி மிரட்டினாங்க. இப்ப என்னன்னா வழக்கே திருப்பி அவங்க போட்டிருக்காங்க. அதே போலதான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் குறவர் மக்களை வந்து இந்த மாதிரி நீ குற்றத்தை ஒத்துக்க சொல்லி சொன்னது என்பதே ஒரு குற்ற செய்கிறது. 3 பேர் கொலை செய்யப்பட்ட என்பது ஒரு கொடூரமான செய்தி தான். ஆனா 4 மாத காலமாக புலன் விசாரணை முறையா செய்யப்படாத அதை கொண்டு வந்து யாரோ ஒருத்தர் மேல போட்டு முடிச்சிருந்துங்கிற முறையில பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த அம்மா பேட்டி கொடுக்கிற போதே ஒரு காவல்துறை அதிகாரி போன்ல கூப்பிட்டு மிரட்டுறான்னு சொன்னா இதை விட என்ன இருக்கு? அதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை என்பது நாம் நினைக்கிற மாதிரி இல்லை. நாம் கலைஞர் அவர்கள் சொன்னதை போல 75% விழுக்காடு வந்து கல்லீரல் கெட்டு விட்டதுன்னு சொன்னதை வந்து நிரூபிக்கக்கூடியதா இருக்கிறது. நான் மீண்டும் சொல்றோம், இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் குறவர் மக்கள் தமிழ்நாடு முழுக்க இப்படிதான் பொய் கேஸ், திருட்டு கேஸ், பல வழக்கறிஞர்கள் வச்சிருக்காங்க. இப்ப மீண்டும் இது மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. இது இப்ப சமீபத்துல கூட இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. ஆகவே உடனடியாக நீங்க வந்து முறையான புலன் விசாரணை செஞ்சு ஒருத்தர் கைது பண்ணுங்க, வேண்டாம் இல்ல. ஆனால் ஒருத்தர் குற்றத்தை ஒத்துக்க சொல்லுது என்பது அது வன்முறையான ஒன்று, மனித உரிமை மீறக்கூடியது, சட்டப்படி குற்றமாகும். உடனடியாக இந்த நிலைமையை வந்து அங்க இருக்கிற காவல்துறை நிறுத்த வேண்டும். இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றி
உண்மையான குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிக்கிறது நடவடிக்கை எடுக்கிறது தவிர இந்த குறவர் மக்கள் ஏற்கனவே மிக கொடுமையான துன்பத்துக்குள்ள இருக்காங்க. இதை தடுக்காவிட்டால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு போடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் மட்டும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த தருணத்தில் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு மோகன். நான்கு மாதங்களாகியும் துப்பு துலங்க முடியாத நிலையில் காவல்துறையினர் குறவர் இன மக்கள் மீது குற்றம் சுமத்துவதாக தகவல்கள் வெளியானதை அடுத்து களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகத்தை. Taste the Daily.